தஞ்சை தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஹுமாயூன் கபீர் மற்றும் அவருடன் சென்ற மகளிர் அணியினர் வயலில் இறங்கி நாட்டுப்புற பாடலை பாடியபடி நாற்று நட்டு பெண்களிடம் வாக்கு சேகரித்தனர். நடுவூர் ஏரிக்கரை கிராமத்தில் அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு பிரச்சாரம் செய்த அவர் வயலில் டிராக்டர் ஓட்டியும் விவசாயிகளிடம் வாக்கு கேட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே ஆரணி தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜி.வி. கஜேந்திரன் செங்கல் சூளை தொழிலாளர்களிடம் செங்கல் அறுத்து கொடுத்து வாக்கு சேகரித்தார். எம்ஜிஆர் ஜெயலலிதா வேடமணிந்த கலைஞர்கள் எம்ஜிஆரின் தத்துவ பாடலுக்கு நடனமாடி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு கேட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் சுயேட்சை வேட்பாளர் அரசன் செருப்பு மாலை அணிந்து கையில் செருப்பு சின்ன பதாகையை ஏந்தியபடி தன்னந்தனியாக சென்று பொதுமக்களிடம் வாக்கு கேட்டார். விழுப்புரம் மக்களவை தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் இவர் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடம் செருப்பு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். சிவகங்கை தொகுதி அதிமுக வேட்பாளர் சேவியர் தாஸ் சாலையோர வியாபாரிகளிடம் வெள்ளரி பிஞ்சு பலாச்சுளைகளை காசு கொடுத்து வாங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். திருப்பத்தூர் அருகே கீழசெவல்பட்டியில் வாக்கு சேகரித்த அவர் அவைகளை வாங்கி கட்சியினருக்கு கொடுத்தார். அதிமுக தலைமையிலான கூட்டணி 4 எழுத்து கட்சிகள் கொண்ட கூட்டணி என்று பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருக்கிறார். காஞ்சிபுரம் அதிமுக வேட்பாளர் ராஜசேகரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர் அதிமுக, தேமுதிக, எஸ்டிபிஐ கட்சிகளும் 4 எழுத்து என்றும் தேர்தல் முடிவு வெளியாவதும் ஜூன் 4ஆம் தேதி என்பதால் அதிமுக மகத்தான கூட்டணி, வெற்றி கூட்டணி என்று விளக்கமளித்தார். இந்த கூட்டணி மகத்தான கூட்டணி. ஏடிஎம்கே 4 எழுத்து, டிஎம்டிகே 4 எழுத்து, எஸ்டிபிஐ 4 எழுத்து. தேர்தல் முடிவுகள் வருவதும் ஜூன் 4ஆம் தேதி. எனவே இந்த 4 என்பது ஒரு ராசியான நம்பர் என்பதை வருங்காலத்தில் நிச்சயம் நாம் நிரூபிப்போம். எனவே அனைவரும் சகோதரருக்கு இரட்டை இலை சின்னத்திலே 3வது நம்பர் பட்டனுக்கு வாய்ப்பு தரணும் சொல்லி கேட்டுக்கிறேன். வாய்ப்பு தருவீர்களா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.